என்னோட பாப்பாக்கு 1.5 இயர்ஸ் ஆகுது சார். பிறந்த அன்னைக்கு நைட்டு மட்டும்தான் அவன் என்னை பீஸ்ஃபுல்லாக விட்டான். இன்னும் இந்த டைம் வரலமே அழ ஒன்று தான் அவனோட ஸ்டாண்டர்டாக வச்சு எப்பவுமே அழுதுகிட்டே தான் இருப்பான் சார். உங்கள் பாப்பா தான் அழுதுகிட்டே இருக்கா. என் பாப்பா தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு தோணால சிரிக்க ஆரம்பிச்சிருவான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. சிரிச்சுக்கிட்டே இருப்பா சார். 24 மணி நேரமும் தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லுவான் சார். இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவனை தூக்கி வச்சுட்டு நான் அவனுக்கு சமைச்சு கொடுத்தா மட்டும்தான் அவன் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன கொடுமை சரவணனது. நம்ம அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமைச்சு எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பையன் அதுல இருந்து ஒரு வாய் கூட எடுத்து சாப்பிட மாட்டான். ரொம்ப நூதனமா இருக்கு. இப்படி நான் சொன்னா யாருனாலையும் நம்ப முடியாது சார். எனக்கும் தான். டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதானே, என்ன நான் சொல்றது. ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. அவனுக்கு இப்ப நான் 5 டைம்ஸ் குக் பண்றேன் அப்படின்னாலும் அந்த 5 டைமே அவனை என் கூட வச்சுட்டு மட்டும்தான் நான் சமைக்கணும். பக்கத்துல சார் ஆக்சுவலாக நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதே கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தேன் சார். சத்தியமாக எனக்கு தெரியாது குழந்தைங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பால் கேட்குங்கன்னு சொல்லி. நான் நிஜமா எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், என்னம்மா இது பால் குடிக்குது தூங்குது அப்புறம் மோஷன் போகுது, சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க. திருப்பி பால் குடிக்குது தூங்குது மோஷன் போகுது, என்னம்மா இதுதான் டியூட்டி. எனக்கு காட் ப்ராமிஸாக எனக்கு தெரியவே தெரியாது சார். ரொம்ப ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டும் போது வாயிலே வச்சிருக்குங்க சார். முடிஞ்சு போச்சியா எல்லாம். ஆண்டவனே ஒரு வயிற்றுல ஒரு ஜிப்பை வச்சு கொடுத்துறேன். எடுத்து உள்ள போட்டு. ஆமா சார், எனக்கு அடிக்கடி தோணும் சார், ஒரு ஜிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா தரதான் திறந்து ஜூஸ் பால் என்ன குடிச்சிட்டு மூடிட்டு நிம்மதியா படுத்து தூங்கிக்கலான்ற மாதிரி இருக்கும். பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். எனக்கும் இந்த ஸ்லீப்பிங் ஃபீடிங் எல்லா ப்ராப்ளமும் இருந்துச்சு. இப்போ எல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ 3 வயசு ஆயிடுச்சு. இப்போ க்யூட்டாக பேசு, எல்லாம் மீறி போறீங்களா, எதுக்கு எடுத்தாலும் க்யூட்டாக பேசு. இப்போ அவன் காலையில் ஸ்கூலுக்கு அவனை கிளப்பணும்னா அவனை சீக்கிரம் எழுப்பி குளிச்சு சாப்பிட, இதில் ஏதாச்சும் ஒரு டிலே பண்ணுறான், சீக்கிரம் சாப்பிடாதீன்னா நீ க்யூட்டாக பேசல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றோம். அவ்வளோ க்யூட்டா நீங்க உங்க ஹஸ்பண்ட பேசியிருக்கீங்களா? என்னால முடியலடா. அதான் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். இப்போ டென்ஷன் ஆகுறதே நான் மறந்து போய் எதுக்கு எடுத்தாலும் ஆதி சாப்பிட்டியா அது எந்திரிச்சிட்டியா குட் மார்னிங் குட் நைட்னு சொல்லி சொல்லி பழக்க உனக்கு அறிவு இருக்கா? நீலாம் ஒரு பிள்ளைய பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. என்ன இப்படி பண்ற? இப்படி வாழ வேண்டியிருக்கு.